ஒரு சிங்கிள் பர்சன் கிரியேட் பண்ண கேம் இன்னைக்கு பில்லியன்ஸ் மேக் பண்ணுது. அவங்க கிட்ட பெரிய டீமும் இல்லை, அதிகமான காசும் இல்லை. 2009 ஒரு சாதாரண ப்ரோக்ராமர் அவங்களுடைய நார்மலான ஜாபுக்கு டெய்லியும் போயிட்டு அவங்களுடைய ஃப்ரீ டைமில் கோடிங்கும் பண்ணுறாங்க. அந்த பர்சன் ரொம்ப ஃபேமஸும் கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, அவங்களுக்கு ஒரு கேம் கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆசை. அந்த கேமில் பிளேயர்ஸ் எல்லோரும் பிளாக்கை வச்சு வீடு கட்டலாம், அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்குது, அதில் நோ ரூல்ஸ். இதுக்கு அவங்க ரொம்ப பெரிய லான்ச்லாம் பண்ணல, சாதாரணமாக அந்த கேமை அப்லோட் பண்ணுறாங்க. அதுக்கு ப்ரொமோஷன் ஆட்ஸ் அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. பிளேயர்ஸும் அதை விளையாட ஆரம்பிக்கிறாங்க, அவங்க எல்லாத்துக்குமே ரொம்பவுமே பிடிக்குது. அப்புறம் அந்த கேம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 1 மந்த்லேயே அவங்களுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் பிளேயர்ஸும் வராங்க. இந்த பர்சனுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய ஜாப் ஆஃபர் வந்துச்சு. அப்போ அவங்க சேஃபான லைஃப்பும் பெரிய ஃப்யூச்சரும் கொடுத்தாங்க. ஆனால் இவர் இதை எதுவுமே எடுத்துக்காமல் அப்படியே டிக்ளைன் பண்ணிட்டாரு. என்னோட எய்ம் எல்லாமே இந்த கேமில் தான் இருக்குது, நான் என்னோட ஐடியாவில் தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன், அதனால் நான் அந்த கேமை நல்லா டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ டேஸ் நல்லா பாஸ் ஆனதுக்கப்புறம் நல்லாவே கேமை டெவலப் பண்ணுறாரு. அதிகமான கஸ்டமர்ஸ் வராங்க. அப்போ ஒரு பெரிய கம்பெனி இந்த கேமை வாங்கலான்னு ஐடியாவுக்கு வராங்க. அப்போ $2.5 பில்லியன் கொடுத்து இந்த கேமை ஒரு கம்பெனி வாங்குறாங்க. அந்த கம்பெனி மைக்ரோசாஃப்ட் தான் இந்த கேமை வாங்குறாங்க. இந்த ஸ்டோரி என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய சக்ஸஸ்க்கு நம்மளுக்கு பெரிய டீம் தேவையில்ல, அதிகமான காசும் தேவையில்ல, நம்மளுடைய ஐடியாஸும் நம்மளுடைய கன்சிஸ்டண்ட்டான எஃபோர்ட்டும் இருந்தாலே போதும்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு பர்சன் கிரியேட் பண்ண கேம் இன்னைக்கு வேர்ல்டில் இருக்க எல்லா பார்ட்டில் இருந்தும் நிறைய மக்கள் விளையாடுறாங்க. அண்ட் திஸ் இஸ் த ஸ்டோரி ஆஃப் மார்க் பர்சன், த ஃபவுண்டர் ஆஃப் மைன்கிராஃப்ட்.